ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பென் ஸ்டாண்ட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து ஒரு மேகம் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து எது வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஸ்டார் வரைஞ்சிக்கலாம், இல்லைனா சன், அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாடலில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இப்போ மேகம் மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன். ப்ளூ கலர் ஷீட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாகவே ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இது மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் நமக்கு தேவையான பீசஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணுறேன். மற்றது எல்லாமே பேப்பர் வச்சுருக்கேன். 2 கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் தான். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம எல்லாமே ஒட்டிடலாம், கார்ட்போர்ட் தெரியாத மாதிரி. நீங்கள் வந்து நார்மலாக கார்ட்போர்ட் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் பேப்பர் ஒட்டி இது மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் நல்லாயிருக்கும். பேப்பர் ஒட்டி பண்ணுறத விட கலர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் வேணால் வேறு இன்னொரு இது வந்து நான் கலர் பண்ணி காமிக்கிறேன், இன்னொரு மாடலில் பென் ஸ்டாண்டு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கார்ட்போர்ட் தெரியாமல் பேப்பர் வந்து ஒட்டி கவர் பண்ணியாச்சு. அதே போல் வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒட்டி முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து எல்லா சைடுமே ஒட்டியாச்சு. இப்போது மேலே வந்து கார்ட்போர்ட் வந்து தெரியும்ல, அந்த கார்ட்போர்டும் தெரியாமல் இருக்கிறதுக்காக இன்னும் குட்டியாக வந்து ஃபோம் ஷீட் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது மாதிரி க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும், அதனால நான் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த ஃபோம் ஷீட்டை வந்து நம்ம ஒட்டிடலாம். இதுக்கு நார்மலாக நீங்கள் பேப்பரை கூட ஒட்டலாம். பேப்பர் ஒட்டினா ஃபெவிகால் யூஸ் பண்ணாலே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். நான் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபோம் ஷீட் ஒட்டுறதுனால மேலேயும் வந்து ஃபோம் ஷீட்டே ஒட்டிக்கிறேன். அந்த பெண்டில் எல்லாமே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கேப் வந்து தெரியாமல் இருக்கும். இதே போல் வந்து நம்ம அந்த பீஸ்க்கும் வந்து ஒட்டிடலாம். இந்த சைட்லேயும் ஒட்டிட்டு அதுக்கும் ஒட்டி முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒட்டி முடிச்சாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டுக்கு பென் வைக்கிறதுக்கு வந்து நமக்கு பேக்கெட் ரெடி பண்ணோம்ல, அதுக்காக இப்படி வந்து குட்டியாக ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் பேப்பர் இது மாதிரி ஒட்டிக்கிறேன். 4 கார்னரும் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம மடித்து ஒட்டிக்கலாம். கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மடித்து ஒட்டிக்கலாம். பேப்பருங்கிறதுனால நார்மலாக ஃபெவிகால் யூஸ் பண்ணாலே போதும், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இதே போல் நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிடலாம். இது மாதிரி நமக்கு வந்து 3 பீஸ் தேவை. 2 பீஸ் வந்து ஒரே சைஸில் இருக்கணும், 1 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போ வந்து அந்த பெரிய பீஸ் மேலே இந்த சின்னதாக 2 வந்து ஒரே சைஸில் இருக்குல்ல, அது 2 இது மேலே வச்சிடலாம். இது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டினதுக்கப்புறம் இதை வந்து அந்த நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம்ல, மேகம் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஃபுல்லாக மூணு இதுலேயுமே வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த மேகத்துக்கு மேலே வச்சிடலாம். நல்லா கீழே வந்து வச்சுட்டு 2 சைடும் நல்லாவே ஒட்டிடலாம். இப்போ இந்த 3 இதுலேயும் திருப்பவும் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் தனியாக இருக்குல்ல, அதையும் அதோட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரே சைடு வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கிளாத் ஷீட் எடுத்திருக்கேன் பிங்க் கலரில். வந்து இப்போது அந்த மேகம் மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு வந்து பவு மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து குட்டியாக ஒரு ஷீட் எடுத்து அதை வந்து பவு மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து அதை கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து ஒட்டிடலாம். நீங்கள் பவு வந்து நார்மலாக வேறு மாதிரி கூட செய்யலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பவு வந்து தனியாக ஒரு வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பேப்பரில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக வந்து நான் ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். நம்மளோட பென் ஸ்டாண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதுனால நான் ஸ்டோனுமே வந்து ப்ளூ கலரில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுனால நான் ப்ளூ கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஷீட்டுக்கு பதிலாக கிளிட்டர் ஷீட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது பார்க்கறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெட் கலர் கிளிட்டர் ஷீட்டில் வந்து 2 ரவுண்ட் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இப்படி 2 சைடும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு கண் வந்து வரைஞ்சிக்கிறேன். சும்மா வந்து லைட்டாக அப்படி ட்ரா பண்ணிக்கலாம். 2 இது வந்து அந்த ரெட் கலர் ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு மேலே இது மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து
இமைகள் இருக்கும்ல அது மாதிரி கீழே போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் மேலே போட்டேன், அதுக்கப்புறம் அழிச்சிட்டு திருப்பவும் கீழே போட்டிருக்கேன். இப்போ வந்து கீழே வாய் வாய் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அதுவும் வந்து கிளிட்டர் ஷீட்லேயே வச்சுக்கலாம், ரெட் கலர்லேயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் அதுலேயும் சின்னதாக அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் கீழே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டான பென் ஸ்டாண்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.